விஷ்ணு சித்தர் வாழ்ந்த காலம் ஏறத்தாழ 4000 ஆண்டுகளுக்கு முன்பு. இவர் விண்ணாராய்ச்சி செய்த சித்தர். இவர் விண்ணாராய்ச்சி நிமித்தமாக காலமெல்லாம் வானத்தையே பார்த்துக் கொண்டிருந்ததால் வானத்தில் வீடு எனும் சொர்க்கம் இருப்பதாக உள்ள மரபு வழி நம்பிக்கையின் பொருட்டு இவர் வீட்டினன் என்ற புனை பெயரால் அழைக்கப்பெற்று அது மருவி விஷ்ணு என்றாகி யூதனின் வாயால் விஷ்ணு ஆனார். ஈர்ப்பு விசையை, அதாவது புவி ஈர்ப்பு விசையை கண்டறிந்தவர் விஷ்ணுதான், நியூட்டன் அல்ல. சூரியன் பூமியை விட 108 மடங்கு பெரியது என்பதையும், பூமிக்கும் சூரியனுக்கும் இடையிலுள்ள தூரம் சூரியனின் விட்டத்தைப் போல 108 மடங்கு என்பதையும், நிலவுக்கும் பூமிக்கும் உள்ள தூரம் நிலவின் விட்டத்தைப் போல 108 மடங்கு என்பதையும் 4000 வருடங்களுக்கு முன்பே கண்டறிந்தவர் விஷ்ணுதான். அதனால்தான் விஷ்ணு கோயில்களில் புகழ்பெற்ற 108 கோயில்களை தேர்ந்தெடுத்து அவற்றை 108 திவ்ய தேசம் என்றனர். பாம்பு எப்படி நகருமோ அதே போல நிலவு பூமியை சுற்றுகிறது என்று கண்டவரும், அதன் காரணத்தை புரிந்து கொண்டு அதன் வெளிப்பாடாக புவியீர்ப்பு விசையை உலகில் முதலாக கண்டவர் விஷ்ணு. நிலவை பாம்பென்று உருவகம் செய்தார் என்றேன். அதன்படி சூரியனை நிலவு மறைத்து சூரிய கிரகணம் நிகழ்வதை நிலவை பாம்பின் உடலாகவும் மறைக்கப்படும் சூரியனை தலையாகவும் கொண்ட ராகு என்ற நிழல்கோளுடன் தொடர்புபடுத்தினார். அதே போல நிலவை பூமி மறைத்து சந்திர கிரகணம் நிகழ்வதை மறைக்கும் பூமியை உடலாகவும் மறைக்கப்படும் நிலவை பாம்பின் தலையாகவும் கொண்ட கேது என்ற ராகுவிற்கு நேர் எதிரான நிழல்கோளுடன் தொடர்புபடுத்தினார். ஆதி சித்தர்கள் பாறைகளின் மீது படுத்துக் கொண்டுதான் விண்ணாராய்ச்சி செய்தனர். விண்ணாராய்ச்சி செய்ய பயன்பட்ட பாறைகள் நிலாக்கல் என்றழைக்கப்பட்டது. ஆக நிலாக்கல்லின் மீது படுத்துத்தான் விஷ்ணு விண்ணாராய்ச்சி செய்தார். நிலவை அவர் பாம்பென்று உருவகம் செய்ததால் அவர் நிலாக்கல்லான பாம்பின் மீது படுத்திருப்பதாக அவருடைய சீடர்களால் உருவகம் செய்யப்பட்டது. இன்றுள்ள நாட்காட்டியான பாம்பு பஞ்சாங்கத்தை உருவாக்கியவர் விஷ்ணுதான். பஞ்சாங்கத்திற்கு கிழமை, திதி, நட்சத்திரம், யோகம், கர்ணம் என்ற 5 அங்கங்கள் உள்ளதால் அவர் படுத்திருக்கும் பாம்பிற்கு 5 தலை உள்ளதாக உருவகம் செய்யப்பட்டது. ராகு, கேது என்ற நிழல்கோள்களின் உதவியுடன் சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் எப்போது வரும் என்பதை முன்கூட்டியே துல்லியமாக சொன்னவரும் அந்த கணக்கை உலகிற்கு வழங்கியவரும் விஷ்ணுதான். விஷ்ணு விண்ணாய்வு செய்தவர், நாட்காட்டியை உருவாக்கியவர் என்பதை வரலாற்றில் தக்க வைக்கவே அவரது வலதுகை ஆட்காட்டி விரலில் கோள்களின் வட்டப்பாதைகள் ஒரு சக்கரமாக சித்தரிக்கப்பட்டிருக்கின்றன. இவர் இவற்றின் இயக்கத்தை நன்கு அறிந்து எதிர்காலத்தை துல்லியமாக கணித்ததால் இந்த கோள்கள் இவரது சொல் கேட்கின்றன, இவருக்கு கட்டுப்படுகின்றன என்பது போல ஓமை செய்து கோள்களின் அந்த வட்டப்பாதை அவரது ஆட்காட்டி விரலில் வைக்கப்பட்டது. இந்த சக்கரத்தை தான் வந்தேரி யூத பிராமணன் விஷ்ணுவின் உண்மை வரலாற்றை அழித்தொழிக்க தலைவெட்டி சக்கரம் என்று புனைந்து ஊரை கெடுத்தான். வைத்தீஸ்வரன் கோயிலில் உள்ள அங்காரகன் விஷ்ணுதான். அங்கு என்றால் சங்கு, ஆரம் என்றால் வட்டமான கோள்களின் வட்டப்பாதையை குறிக்கும் சக்கரம். அங்கையும் ஆரத்தையும் தன்னகத்தே வைத்துள்ள விஷ்ணு அங்காரகன். சப்தமாதாக்களில் லட்சுமி வீட்டுக்கான தெய்வம், அவள் சிவப்பு வண்ணத்திற்கான தெய்வம். விஷ்ணு வீட்டினன் என்று அழைக்கப்பட்டதால் அவரும் வீட்டோடு தொடர்புபடுத்தப்பட்டு வீட்டுக்கான வண்ணமான சிவப்பு வண்ணத்திற்கு சொந்தக்காரனாகி சிவப்பு கோளான செவ்வாய்க்கு அதிபதியானார். விஷ்ணு பற்றிய ரத்தின சுருக்கமான விளக்க உரை இது. பிறகு விரிவாகவும் வியக்க வைக்கும் ஆதாரங்களோடும் சொல்லுவேன்.